கிரிக்கெட் அண்ட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்பு நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்குன்னு சொல்லணும். பட் இருந்தாலும் இன்னும் ஹோப் இருக்குங்க. ஸோ கண்டிப்பா ஹோப் இருக்குன்னு சொல்லணும். பிகாஸ் நம்பர் 1 நம்பர் 2 இந்த 2 பொசிஷனுக்கு ஸோ ஸ்வோரா 2-3 டீம் போயிடுவாங்கிற மாதிரி நம்மளால சொல்ல முடியுது. ஆர்ஆர் கேகேஆர்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேட்ச் மட்டுமே லாஸ் பண்ணி நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஒரு குவாலிட்டியான டீம். மீதி இருக்கக்கூடிய மேட்சஸ்ல எப்படியாவது அதில் ஒரு ஹாஃப் மேட்ச் ஜெயிச்சா கூட நம்பர் 1 நம்பர் 2 வந்துடும். பட் இருந்தாலும் இந்த 3-4 இந்த இடத்துக்கான போட்டி பயங்கரமா இருக்கு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் இருக்காங்க, எல்ஆர்ஜி இருக்காங்க, ஸோ எஸ்ஆர்எஸ் இருக்காங்க, இன்னும் கீழே இருக்கக்கூடிய எல்லா டீமும் இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸும் அந்த ஒரு லைனப்ல தான் வருவாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ இப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஆர்சிபிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா வரக்கூடிய மேட்சஸ் எல்லாமே வின் பண்ணணும். ஸோ அட்லீஸ்ட் 8 மேட்சஸ் இருக்கு. அதுல 7 வின் பண்ணணும். 6 வின் பண்ணா கூட நல்ல ரன் ரேட் இருக்கு. ஒரு பிளஸ் 1.5 மேல வச்சிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா நம்ம 4 பொசிஷனுக்காவது ஆர்சிபி குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இன்னும் ஹோப் அப்படிங்கிறது அலைவா தான் இருக்கு. கால்குலேட்டர் பிரச்சனை எல்லாம் இன்னும் தொடங்கல. சரியா? சரி, ஓகே. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் பிளே ஆஃப் போறதுக்கு பவுலிங் யூனிட் ஸ்ட்ராங்கா இருக்கணுமேப்பா. நேத்து மேட்சோட போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல ஃபேப் டு பிளஸி இதை பத்தி பேசியிருக்காரு. அண்ட் ஃபைனலா அவங்க கிட்ட இருக்கிற ஒரே அஸ்திரம் பிரம்மாஸ்திரம் அதை யூஸ் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு போறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாம் எங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேத்து மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் மும்பை இந்தியன்ஸ் கிட்ட தர்ம அடி வாங்கியிருக்காங்க. உண்மையாலுமே மும்பை பேட்டிங் செமையா பண்ணாங்க. எங்களுக்கு இனாஃபான டோட்டல் தான். பட் இருந்தாலும் இதெல்லாம் பத்தாது. அந்த அளவுக்கு எங்களுடைய பவுலிங் யூனிட் இல்ல அப்படிங்கிற உண்மையை அவரே ஒத்துக்கிட்டாரு. ஃபேப் டு பிளஸி ஓப்பனா போட்டு உடச்சிட்டாருங்க. எஸ், எங்களுடைய பவுலிங் யூனிட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான விஷயம் இல்ல. இனிமேல் நாங்க என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறோம்ங்கிறதையும் அவர் சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் பவர் பிளேல 5 ஓவரை எவ்வளவு முடியுமோ மேக்ஸிமைஸ் பண்ண போறோம். 70 to 80 ரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பவர் பிளேல ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ண போறோம். ஸோ அதுக்கப்புறம் மினிமம் 200 டார்கெட் அப்படிங்கிறத போட போறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க பவுலர்ஸை ரொட்டேட் பண்ண போறோம்ங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதாவது உங்களுடைய மெயின் பவுலர்ஸ் ஆன சிராஜ், அதுக்கப்புறம் ஒரு ஃபாரின் பவுலர், இவங்க எல்லாருமே இனிஷியல் ஓவர்ஸ் அந்த ஒரு 4 ஓவருக்குள்ளேயே 4 ஓவர் அப்படிங்கிறது முடிச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிராஜ் 2, டாப்லி 2ங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்படி முடிச்சிருவாங்க. ஸோ இதுல அவங்களுக்கு ஏதாவது ஒரு 2 விக்கெட் கிடைச்சா கூட மேட்ச் வின் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் உங்களோட ஸ்ட்ராட்டஜிங்கிறத ஃபேப் டு பிளஸி ஓப்பனா உடைச்சிட்டாரு. பட் இருந்தாலும் கண்டிப்பா 11 ஒரு மாற்றம் அப்படிங்கிறது தேவை. ஸோ அவங்க கிட்ட இருக்க எல்லா பிளேயர்ஸுமே ரொட்டேட் பண்ணிட்டாங்க. ஒரு பிளேயரை தவிர லாக்கி ஃபெர்குசன். ஸோ ஃபைனலா ரீஸ் டாப்லிக்கு ஒரு மேட்ச் ஓய்வு கொடுத்துட்டு அந்த மனுஷனை உள்ள கொண்டு வாங்குறா. உங்களுக்கு டெட் பவுலிங் பிரச்சனையா இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போடக்கூடிய பவுலர்ஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. அப்கோர்ஸ் பேஸ் பால்லாம் போட்டோம் அப்படின்னா ஸோ லைட்டா அந்த டெலிகேட்டட் டச் ஆடுவாங்க இல்லையா, அந்த பேட்ஸ்மேன்லாம் வச்சாலே போயிரும் அப்படின்னா கூட ஸோ 6 பால் போடுறீங்க அப்படின்னா ஏதாவது 2 பால் தான் மிஸ்டேக்கா இருக்கும். இது எல்லாமே யாக்கரை கன்வெர்ட் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ லாக்கி ஃபெர்குசன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலரா இருப்பாருங்க. ஸோ டைம் டு அவருடைய பர்ஃபார்மன்ஸை ப்ரூவ் பண்றதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. பட் இருந்தாலும் இவங்க ஸ்குவாட்ல எந்த மாதிரியான சேஞ்சஸ் பண்ணுவாங்க, ரீஸ்டாப்லயே உட்கார வைப்பாங்களாங்கிறது மிகப்பெரிய கேள்வி. வேற வழி இல்ல, பவுலிங்ல மாற்றம் கொண்டு வந்தாகணும். ஸோ பவுலிங் யூனிட்ல வேற எதுவுமே பண்ண முடியாது. ஆகாஷ் தீப், ஹிமான்சு எல்லாருமே ட்ரை பண்ணிட்டாங்க. இந்த 6 மேட்ச்ல ட்ரை பண்ணாத ஆளே இல்லைன்னு சொல்லணும். டாம் கரனும் ஃபெர்குசன் மட்டும்தான் வெளியில இருக்காங்க. அவங்க 2 பேர் தான் தூக்கி உள்ள போட்டு ட்ரை பண்ண வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அல்சாரி ஜோசப்பை ரிட்டர்ன் கொண்டு வருவாங்களா இல்ல ஃபெர்குசன் உள்ள வருவாங்களான்னு பார்க்கணும். ஸோ ஃபேப் டு பிளஸியோட பிளான் அதுதான், ஆர்சிபியோட பிளானும் அதுதான். ஸோ கண்டிப்பா ஃபேன்ஸ் உடைய பிளான் அதுதான். ஸோ ஃபைனலா உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் லாக்கி ஃபெர்குசன். அதை உபயோகப்படுத்த வேண்டிய கரெக்டான டைம். ஸோ 8 மேட்ச் இருக்கு. எஸ், 8 மேட்சுமே பார்த்தோம் அப்படின்னா டஃபான ஒரு மேட்ச் தான். கேகேஆர், எஸ்ஆர்எஸ் மிகப்பெரிய படைகள் இருக்கு. அண்ட் சிஎஸ்கே வேற செகண்ட் ரவுண்ட் வராங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி கண்டிப்பா வந்துட்டு ஒரு ஹெவி பேட்டில் தான். அதுல மாற்றமே கிடையாது. இருந்தாலும் சின்ன சுவாமியில எவ்வளவு மேட்சஸ் இருக்கு. ஸோ அந்த மேட்சஸை வின் பண்ணி பாருங்க. ஒரு 3 மேட்ச் அப்படிங்கிறது சின்ன சுவாமியில வின் பண்ணா கூட ஒரு கான்பிடன்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ மறுபடியும் அவங்க வின்னிங் ட்ராக்குள்ள வருவாங்க. சின்னசுவாமியில மேக்ஸிமம் மேட்ச் வின் பண்ணும். ஸோ அதுக்கு இந்த ஸ்லோவர் பால்ல போடணும். மேபி இந்த ஒரு அல்சாரி ஜோசப் அகைன் எடுத்து இந்த சின்னசுவாமி ட்ராக்ல ஒரு ஸ்லோவர் பால் போட சொல்லலாம். ஸோ இல்ல ஃபெர்குசனையும் கூட போட சொல்லலாம். ஸோ அவர்கிட்ட அந்த 150லயும் போடுவாரு அண்ட் 130 to 35 அந்த மாதிரியான ரேஞ்சிலேயே போடுவாரு. ஸோ ஃபெர்குசனையும் கரெக்டா டியூன் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒன்று பண்ணி அந்த பாடி லைன்ல ஸ்லோவர் பால்ஸ் நிறைய போட்டு ஸோ ஃபீல்டர்ஸை வச்சு செட் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வரணும். ஹோப்ஃபுல்லி இது எல்லாமே ஆர்சிபி பெட்டரா பண்ணா பிளே ஆஃபுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 8 மேட்ச் இருக்கு. ஸோ எல்லாமே பெர்ஃபெக்டா பண்ணுவாங்களாங்கிறது ஒரு டவுட் தான். பட் இருந்தாலும் ஃபேப் டு பிளஸி சொன்ன மாதிரி பேட்டிங்லயும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தேவை. ஸோ எங்களுடைய பவுலிங் யூனிட் தான் வீக். ஆனா எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹை டோட்டல் எவ்ரி மேட்ச் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ண போறோம். ஸோ பவர் பிளேல அதிக ரன் ஸ்கோர் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ விராட் கோலியும் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அவர் ஓன் ரெக்கார்டுக்காக ஆடுறதுல இப்ப செமையா ஆடிட்டு இருக்காரு. அவரும் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ண போறாரு. அண்ட் ஃபேப் டு பிளஸியும் இம்ப்ரூவ் பண்ண போறாங்க. அண்ட் லோம்ரோர் டாப் ஆர்டர்ல வர போறாரா இல்ல பட்டிதரையே வந்துட்டு செம ஃபார்ம்ல இருக்காங்க இறக்கி விட போறாங்களா? ஸோ என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்க ஓவராலா என்ன நினைக்கிறீங்க? ஃபேப் டு பிளஸி சொன்ன விஷயங்கள், ஸோ ஆர்சிபியோட பவுலிங் யூனிட், ஸோ கண்டிப்பா ஃபெர்குசன் உள்ள வரைக்கும் இது பெர்ஃபெக்டான டைமா என்ன ஏது அப்படிங்கறது எல்லாத்தையும் தாராளமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.